பேட் ஹேர் டே, ஆஃபீஸ்க்கும் லேட்டு, மேக்கப் இல்லாம ஆஃபீஸ்ல சுத்திட்டு இருந்தா, அப்ப நாள் எப்படி போயிருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கான வீடியோல ஒரு மோசமான டேல ஆஃபீஸ்ல எப்படி நான் சமாளிச்சேன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட மூஞ்ச பார்த்தாலே தெரியும். பன்னிக்குட்டிக்கு மீச முளைச்ச மாரி இருப்பேன். அண்ட் நான் மார்னிங் எதுவும் சாப்பிடல பிகாஸ் எங்க ஆத்துல எல்லாரும் ஊருக்கு போயிட்டா. நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். 10 டேஸா ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். அதனால பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலாமேன்னு எங்க ஆஃபீஸ் ஸ்டோருக்குள்ள நான் போனேன். ஸ்டோருக்குள்ளேயும் இந்த ஒரு முகத்தை வச்சுன்னு போகிறதுக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் தேவைப்படும். நானே என்னை இந்த விஷயத்தில் வந்து பாராட்டிப்பேன். பிகாஸ் எல்லாருமே என்னை இந்த அலங்கோலத்தில் பார்த்துருக்கா அண்ட் உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு வந்து காமிச்சேன். ஒரு ப்ரோட்டீன் பார் தான் நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் தெரியறதுல. ஐ திங்க் யோகட் ப்ரோட்டீன் பார் 45 ருபீஸ்ன்னு நினச்சி பில் போட்டால் 75 ருபீஸ் எடுத்து சரி திரும்ப எடுத்து வச்சா அசிங்கம்னு வாங்கினதை எடுத்துட்டு நான் பிரேக் அவுட் ஏரியாவுக்கு போயிட்டேன். பொதுவாகவே எனக்கு லிஃப்ட்டில் தனியாக போக பயம், நிறைய பேய் படம் பார்த்ததுனால. அண்ட் எப்படியோ நான் லிஃப்ட்டில் 4th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டேன். அண்ட் பிரேக் அவுட் ஏரியாவில் வந்து எதுக்கு சும்மா இருக்கணும், ஒரு காஃபி சாப்பிடலாமே அப்படின்னு நினச்சி காஃபி போட தான் ஸ்டார்ட் பண்ணேன். காஃபி போடுறதுல என்ன பெரிய விஷயம், ஒரு பட்டனை தட்டினா காஃபி வந்துட போகிறது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் கிளாஸை ஹாட் வாட்டரால் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கப்பச்சினோ போடுவேன். கேப்பச்சினோ ஆப்ஷன் கிளிக் பண்ணணுமே விப்ட் க்ரீமோட கேப்பச்சினோ வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதுதான் இங்கே இல்லை. பொறுமையாக டிகாக்ஷன் வரும், அப்புறம் அது மேலே ஆவி பறக்க பால் வரும். அண்ட் இது மாட்டு பாலானா அதுவும் இல்லை, இட்ஸ் டோன்ட் மில்க். எப்படியோ அது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சக்கரை போட்டு சாப்பிட்டா சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் நான் எதுக்கும் அது மேலே எஸ்ப்ரெஸோ ஆட் பண்ணுவேன். அண்ட் அந்த மில்க் ஆப்ஷன் இப்போதைக்கு டிசேபிள்டாக இருக்குது. அது எனேபிள் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். அது கூட பொறுக்காமல் என் விரல் சும்மா சும்மா அதை நோண்டிகிட்டே இருந்தது. எப்படியோ மில்க் ஆப்ஷன் நான் போட்டுட்டு ஒரு டம்ளரில் காஃபி, ஒரு டம்ளரில் சக்கரை வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஆற்றி ஆற்றி சாப்பிட்டேன். அந்த காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிற கேப்பில் நான் வாங்கின யோகட்டும் மனசு கேட்காம 75 ரூபா கொடுத்து ஒரு ப்ரோட்டீன் பார் வாங்கி சாப்பிடுமான்னு ஃபீல் பண்ணி சாப்பிட்டுருந்தேன். பிகாஸ் பொதுவாக எம்என்சி கம்பெனிஸில் ஒரு தோசையே 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். அண்ட் அதுக்கு நான் இந்த ப்ரோட்டீன் பார் பதிலாக அது போய் வாங்கியிருக்கலாம். பட் யூ நோ வாட், ஐ ப்ரிஃபர் சாலிட்யூட். இந்த மேக்ஸ் ப்ரோட்டீன் பாரை நான் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மனசே கேட்காம சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்டு முகத்துக்கு பைத்த மாவு, உடம்புக்கு கடலை மாவுங்கிற மாதிரி என்னோட ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஒரு காமெடி பண்ணியிருந்தேன். மேக்கப் ட்ரான்சிஷன் போடுறேன்னு. அண்ட் எனக்கு பின்னாடி இருந்த அக்கா ரொம்ப ஸ்வீட்டு, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் மேக்கப் போட்டுக்குமா, நான் இங்கே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால். முடி ரொம்ப ஆயிலியாக இருக்கவே இழுத்து கட்டின்ட்டு அப்புறம் நெத்தி கிட்டுண்டு என்னோட மேக்கப் வீடியோவை நான் முடிச்சிட்டேன். எங்கடா போட்டிருந்த ஐலைனர் காணோன்னு பார்க்குறீங்கன்னா, எனக்கு ஹூடட் ஐஸ், அதனால் ஐலைனர் அவ்வளோவா தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.